கண்ணதாசனுடைய திரைப்பட பாடல்களுக்கு பெரும் புகழுக்கு எது காரணம்? அது கதையோடு கரைந்து போன பாடல்களாலா அல்லது கண்ணதாசன் தனியாக நின்று தெரிவதாலா? இதுதான் நீங்கள் கேட்டிருக்கிற கேள்வி. எப்பொழுதுமே கரைந்து போகிறவர்கள் நிலைத்து நிற்பார்கள், தனித்து நிற்கிறவர்கள் விழுந்து போவார்கள். நீங்கள் எதை புரிந்து கொள்ளுவீர்கள் என்று எனக்கு புரியும். மக்களோடு கூட்டணி வைத்தவர்கள் எந்த காலத்திலும் நிலைத்து நிற்பார்கள். தனியாக நிற்கிறவர்கள் கொஞ்ச காலத்தில் அழிந்து போவார்கள். கண்ணதாசனுடைய பிற படைப்புகளில் அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டார். நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். அது அவர் எழுதிய சேரமான் காதலியாக இருக்கலாம், வனவாசமாக இருக்கலாம், வனவாசமாக இருக்கலாம், கவிதை தொகுப்பாக இருக்கலாம், ஏன் திரைப்படத்திற்கு அவர் எழுதிய வசனங்களாக கூட இருக்கட்டும். அதிலெல்லாம் கண்ணதாசன் தனித்து நின்றார். இரண்டாவது கருத்துக்கு இடமில்லை. ஆனால் கேள்வி ரொம்ப தெளிவாக கேட்டிருக்கிறாங்க, திரைப்பட பாடல்கள். அப்ப திரைப்பட பாடல்கள் எல்லாமே ஏதோ ஒரு சூழலுக்கு எழுதப்பட்டது, கதைக்காக எழுதப்பட்டது. கண்ணதாசன் அதில் நடிக்கிற நடிகரில் தன்னை கரைத்து கொண்டார். கண்ணதாசன் அந்த படத்தை எடுத்த இயக்குனரில் தன்னை கரைத்து கொண்டார். கண்ணதாசன் அந்த பாடலுக்கு இசையமைத்த இசையமைப்பாளரில் தன்னை கரைத்து கொண்டார். கண்ணதாசன் அந்த பாடலை பாடிய பின்னணி பாடகர்களில் தன்னை கரைத்து கொண்டார். அவ்வளவு ஏன், அந்த பாடலுக்காக வாயசைத்த நடிகர்களில் கண்ணதாசன் தன்னை கரைத்து கொண்டார். அத்தனை பேரிலும் இவர் தன்னை கரைத்து கொண்டதால் அந்த படங்கள் எல்லாம் வரலாற்று சிறப்பு மிகுந்த படங்களாகவும் பாடல்களாகவும் நிலை பெற்றன. நீங்கள் அழகாக தொடக்கத்தில் ஒரு பாடலை எனக்கு நினைவூட்டினீர்கள். பாமரன் முதல் பல்கலைக்கழக பேராசிரியர் வரை ரசிக பட்டாளத்தை வைத்திருந்தான் அல்லவா கண்ணதாசன். அதற்கு ஒரு எங்கே தொடங்குவது என்று நான் எல்லாம் தவித்து கொண்டிருந்தேன். ஏன்னா பெண்களுக்கு பட்டுப்புடவையை பார்த்தால் ஒரு ஆசை, நகை நட்டை பார்த்தால் ஒரு ஆசை. எந்த புடவையை எடுக்கிறதுன்னு நாங்கள் கவலைப்பட்டுட்டு ஒரு புடவையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு வந்த புடவையிலே மனநிறைவு அடைவதை விட எடுக்காமல் விட்டு விட்டு வந்த புடவையை பற்றியே எண்ணி எண்ணி வாழ்நாள் முழுக்க வீணாக கழிப்பவர்கள் நாங்கள். அது மாதிரி தாங்க கண்ணதாசன் பாட்டு. எந்த பாட்டிலே தொடங்குவது என்று நான் எத்தனித்து கொண்டிருந்த பொழுது அழகாக ஒன்றை சொன்னீர்கள். அது அவை குறிப்பிலிருந்து நீக்குகிறேன் என்றும் சொன்னீர்கள். ஆனால் அவை குறிப்பில் இருந்து நீக்கிறேன் என்று சொன்ன அந்த பாட்டிலே கண்ணதாசன் எப்படி தன்னை கரைத்து கொண்டார்னு பார்ப்போம். நாமெல்லாம் தெரிஞ்ச ஒரு படம் தான், நமக்கு நல்ல விருப்பப்பட்ட படம். பொழுது விடிஞ்சா அவனுக்கு ஆப்ரேஷன் செய்ய போறவன் காதலன் டாக்டர். அங்க ஆப்ரேஷன் செய்ய போறது கணவனுக்கு. அவன் உயிர் பிழைப்பானோ தெரியாது. ஆனா அவன் என்ன சொல்றான், ஒரு வேலையாளை வீட்டுக்கு அனுப்பி திருமணமான முதல் நாள் இரவு தன் மனைவி என்னவெல்லாம் நகைகளை போட்டுக்கொண்டு அழகாக நின்றாளோ அத்தனை நகையும் கொண்டு வான்னு சொல்றான். கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த பெண்ணோட மனநிலையை கொஞ்சம் நினச்சி பாருங்க. எதிர்பட்டில் இருக்கிற பெண் குழந்தை இறந்து போச்சு. அடுத்த நாள் காலையில் தன் கணவனுக்கு ஆப்ரேஷன் செய்ய போறவன் தன்னுடைய காதலன். இப்போ இந்த பெண்ணினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு மாணிக்க வாசகர் ஆண்டாளினுடைய மனநிலையை வரித்து கொண்டு பாட்டு எழுதியது போல கண்ணதாசன் அந்த தவிக்கிற மனைவியினுடைய மனநிலையை உள்ளுக்கு இழுத்து கொண்டு பாடலை பார்க்கிறார். இந்த பாட்டை பார்க்கிற பொழுது கண்ணதாசன் எனக்கு தெரியவில்லை, மறுநாள் காலையில் தன் கணவன் இருப்பானா இல்லையா என்ற ஏக்க பெருமூச்சு விடுகிற ஒரு மனைவியினுடைய பாட்டு எனக்கு தெரிகிறது. கிடக்கிறான் கணவன், பக்கத்தில் இருக்கிறான் காதலன் மருத்துவனாக. இவன் சொன்னான், வந்தாச்சு நகையெல்லாம், முழுக்க பூட்டி கொண்டு அந்த பெண்ணு நிற்கிறான். இப்ப கண்ணதாசனுடைய பாடல் இங்க கண்ணதாசன் தெரியல, சூழலுக்கு எப்படி பொருந்துது. என்ன நினைத்து என்னை அழைத்தாயோ, ஏன் இந்த கோலத்தை கொடுத்தாயோ, முன்னம் இருந்த நிலை மறந்தாயோ, இந்த முகத்தை பார்த்து கொள்ள துடித்தாயோ. ஒவ்வொரு பெண்ணும் கணவனை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறவளுக்கு இருக்கிற ஏக்க பெருமூச்சை வார்த்தைகளிலே வைக்கிறார். பறவை பறந்து செல்ல விடுவேனா, அந்த பரம்பொருள் வந்தாலும் தருவேனா,
கடவுளிடத்திலே கூட தன்னை கொடுத்தாவது கணவனை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிற ஒரு பெண்ணினுடைய மன உணர்வை வெளிப்படுத்துகிற கண்ணதாசன் கரைந்து போகவில்லையா உங்களுக்கு? கண்ணதாசன் இசையமைப்பாளரில் எப்படி கரைகிறார்? நாம் எல்லாம் பார்த்து மகிழ்கிற ஒரு காட்சி. ஹேமநாத பாகவதரை இலக்கியங்களில் மட்டும்தான் நாம் பார்த்திருக்கிறோம், உருவம் கிடையாது. ஆனால் கண்ணதாசன் தன் பாட்டாலே ஒரு உருவத்தை கொடுக்கிறார். ஹேமநாத பாகவதர்னா இப்படி இருப்பாரு, அவருக்கு எடுபடி ஆளு ஒரு 25 பேர் இருப்பாங்க. அது எப்படி வயசுக்கு ஏத்த மாதிரி, வடிவத்துக்கு ஏத்த மாதிரி, ஒசரத்துக்கு ஏத்த மாதிரி வரிசையா அத்தனை பேரும் சூழ உட்காந்துக்கிட்டு குழல் என்றும் யாழென்றும் பிறர் கூறுவார், என் குரல் கேட்ட பின்னாலே அவர் மாறுவார். இவருக்கு இசை ஞானம் தெரியுங்கிறது எனக்கு அந்த பாட்டில் அப்பதாங்க தெரியுது. எத்தனை வகையான ராகங்கள், ராக மாளிகைகளை கொண்டு வந்து போட்டு ஒரு தர்பாரிலே ஒரு இசையறிஞன் எப்படி உட்கார்ந்திருப்பானோ அதை அப்படியே கொண்டு வந்து பாட்டிலே வைக்கிறார் என்றால் அங்கே எனக்கு கண்ணதாசன் தெரியவில்லை. ஆணவத்தின் உச்சத்தில் இருக்கிற ஒரு இசை அறிஞர், ஒரு பாடகர் எப்படி இருப்பார் என்பதை ஒரு பாட்டில் கொண்டு வந்து கரைத்து காட்டுகிறார்னா மகிழ்ச்சி இல்லையா? கண்ணதாசன் தன்னை இசையமைப்பாளர்களிலே கரைத்து கொள்ளவே இல்லையா? அது எவ்வளவு பெரிய சிறப்பு. காதல் பாடல்களை சொன்னீர்கள், எல்லாரும் காதல் பாடல் எழுதிடுவாங்க. அதை அதிகமாக சொன்னால் விரசமாக போயிடும், சொல்லாமல் விட்டால் புரியாமல் போயிடும். ஆனால் அந்த ரெண்டுத்துக்கு நடுவில் நின்று கொண்டு கண்ணதாசனுடைய பாடல் வருகிற பொழுது அது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது. நூலிடை மேலொரு மேகலையாட மாலை கனிகள் ஆசையில் வாட ஏல பூங்குழல் இன்னிசை பாட இங்கும் அங்கும் எங்கோ ஓட காலையில் தூங்கி மாலை எழுந்தால் கண்கள் இரண்டில் நிம்மதியேது நிம்மதியேது நிம்மதியேது. நெஞ்சத்திலே நீ நேற்று வந்தாய், நேற்று முதல் ஓர் நினைவு தந்தாய், நினைவு தராமல் நீ இருந்தால் கனவுலகில் நான் வாழ்ந்திருப்பேன். அந்த விசில் அடிக்கிறோம் பாருங்க, அதுலதான் கண்ணதாசன் கரையிறார். ஏன்னா காதலிக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு முறை பாடி பார்க்கறாங்க. அங்க கண்ணதாசன் தெரியல, இவன் காதலனா தெரியறான். அதுதான் கண்ணதாசனுக்கு பெரிய சிறப்பு. இதெல்லாத்தையும் தூக்கி போடுங்க. ஒரு பாடல்ங்க, நான் இந்து சமயத்தை சார்ந்தவள் தான், ஆனாலும் கூட என்னை கட்டி இழுத்து போட்ட ஒரு பாட்டு. நான் இதுவரையில் சர்ச்சுக்குள்ள போனதில்லைங்க, நான் இயேசுவை கும்பிட்டதில்லை, நான் இயேசு காவியம் படித்ததில்லை. ஆனால் கண்ணதாசன் எனக்குள்ளே ஒரு கரைதலை ஏற்படுத்தி ஒரு கடவுளை, ஒரு பரம்பொருளை இப்படித்தான் வணங்க வேண்டும் என்று ஒரு அடியவன், ஒரு பக்தன் கடவுளிடத்தில் என்ன யாசிப்பான்? தவறு செய்துவிட்டு ஒரு பாவ மன்னிப்பு கேட்கிற ஒவ்வொருவனுக்குள்ளும் கரைந்தான் ஐயா அவனுடைய பாட்டாலே. கேள் தருகிறேன் என்றதே நீரென்றோ, நான் பல முறை கேட்கிறேன் தரவில்லை. அடுத்து போட்டார், அதுதான் ரொம்ப சிறப்பு. இந்த 2 உருவாது நம்ம அடிக்கடி சொல்லுவோம் கடவுளை பார்த்து, கேட்கிறேன் நீ கொடுக்கவே இல்லை. ஆனாலும் இவர் எழுதுறாரு, என் கருணையே திறக்குமா சன்னதி, என் கர்த்தரே கிடைக்குமா நிம்மதி. கண்ணதாசனை மறந்து போச்சுங்க. சிவாஜி கணேசன் கண்ணு முன்னால நிக்கிறாருங்க. தப்பு செஞ்சுட்டு தவறி போகிற 2 பேரும் சந்திக்கிற பொழுது வாழ்க்கையிலே தவறு செய்த ஒவ்வொருவரும் இந்த பாட்டை ஒரு முறையாவது உச்சரிக்காம இருக்க முடியாது. ஏன்னா கண்களில் கண்ணீர் இல்லையே, இந்த உள்ளமும் இதை தாங்கவில்லையே, கொண்டு வா இல்லை கொண்டு போ, உன் கோவிலில் வந்து சேவை செய்கிறேன். தவறு செய்த ஒவ்வொருவனும் தவறை உணர வைக்கிற பொழுது கண்ணதாசன் கரையலையா? இது கண்ணதாசன் ஏன் நமக்கு காட்டி தருகிறது? வனவாசத்துல தான் அவர் சொல்லுகிறார், வெளிப்படையாக சொல்லுகிறார். இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி,
இப்படி 2025 கோவையிலே ஐயா மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் தலைமையிலே ஒரு பட்டிமன்றம் நடக்கும் என்பதற்காகவே வனவாசத்தில் எழுதியது போல் இருக்கிறது. ஐயா அழகாக சொல்லுகிறார். நான் எல்லாவற்றையும் அப்பட்டமாக வெளிப்படுத்தி சொல்லிவிட்டதாக ஒரு பிரமை இருக்கிறது. அவர் எழுதுகிறார், ஒரு பிரமை அது. நான் சொல்லாமல் விட்ட செய்திகள் எத்தனையோ இருக்கிறது. நாம் வெட்கப்பட்டு மானத்திற்காக அவமானத்திற்காக சொல்லாமல் விட்ட செய்திகள் அதிகம். அதையெல்லாம் எங்கே பார்க்க வேண்டும் தெரியுமா? என் திரைப்பட பாடல்களில் பாருங்கள். ஏனென்றால் நான் இன்னொருவருடைய உள்ளத்துக்குள்ளே கரைந்து அதை எழுதியிருக்கிறேன். இன்னொரு மனிதனுடைய உடலுக்குள்ளே புகுந்து கொண்டு நான் எழுதியிருக்கிறேன். சில பேரை என்னால் நேரடியாக பேச முடியாத காலகட்டத்தில் எனக்கு கிடைத்த இயக்குனர்கள் அதை எனக்கு வழங்கினார்கள். ஆகவே அவர்கள் எடுத்த படங்களின் பாடல்களுக்குள் நான் நுழைந்தேன். ஒரு ஈகோ ப்ராப்ளம். இவனை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியல கதாநாயகியால. அதுக்காக அவனை விட்டுட்டு ஓடவும் முடியல, இன்னொருத்தனையும் கட்டிக்க முடியல. ஆத்திரம் என்பது பெண்களுக்கெல்லாம் அடுப்படி வரைதானே. ஆதிக்க நாயகன் சாதிக்க வந்தால் அடங்குதல் முறைதானே. கம்பன் ஏமாந்தான் கன்னியரை சிறு மலரென்றானே. கற்பனை செய்தானே கம்பன் ஏமாந்தான். ஏங்க, கம்ப ராமாயணத்தை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு அவன் கவிநயத்தை போற்றிக் கொண்டிருந்த காலத்தில் நான் இளைய கம்பன் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட கண்ணதாசனே கம்பன் ஏமாந்தான் எழுதுறான். ஏண்டா, பெண்களினுடைய வலையிலே விழுந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஏமாந்துதான் போவார்கள் என்பவர்களுடைய அனுபவத்திலே கரைந்தவன் கண்ணதாசன். ஆகவே அவனால் அப்படி எழுத முடிந்தது. பெரிய புராணத்தில் எத்தனையோ அடியார்களுடைய வரலாறை பார்க்குறோங்க, எத்தனையோ தத்துவங்களை படிக்கிறோங்க, ஒன்றும் மண்டையில் ஏறலை. ஆனால் கண்ணதாசன் வந்து ஒரு 10 வரியை எழுதி கையில் கொடுத்து, கடவுள்னா யாருடா? ஒன்றானவன், உருவில் இரண்டானவன், உருவான செந்தமிழில் மூன்றானவன், நன்றான வேதத்தில் நான்கானவன், நமச்சிவாய என 5ஆனவன். 10 வரைக்கும் கொண்டு போய் நிறுத்துறாரே. 10ஆனவன், நெஞ்சில் பற்றானவன், பன்னிரிகை வேலவனை பெற்றானவன், முற்றானவன், மூல முதலானவன், முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன், ஆணாகி பெண்ணாகி நின்றானவன், அவையொன்றுதான் என்று சொன்னாதவன், தாய்பாதி உமைப்பாதி கொண்டானவன், சரியான பெண்மைக்கு தந்தாதவன் என்று எழுதுகிற பொழுது ஏதோ ஒரு தேவாரத்தையும் திருவாசகத்தையும் மறுபடி எடுத்து கொடுத்தது போல ஒரு கவிதையை படைக்கிறான் என்றால் அங்கே கண்ணதாசன் எனக்கு தெரியவில்லை, ஒரு மிகச்சிறந்த ஆன்மீகவாதியின் தத்துவ வரிகள் எனக்குள்ளே தெரிகிறது. அப்படி என்றால் என்ன பொருள்? கண்ணதாசன் கரைகிற போதுதான் ஐயா என் கூட வருவான். அவன் தனியாக இருந்தால் பக்கத்தில் நான் போக மாட்டேன். நான் அழுகிற பொழுது என் கரங்களாக வந்து என் கண்ணீரை துடைக்க அவன் கவிதை வருகிற பொழுதுதான் அவன் கண்ணதாசன் வெற்றி பெறுவான். அவனை உங்களை போன்று படித்தவர்கள், உங்களை போன்ற பட்டம் பெற்றவர்கள், அந்த தனித்து தருகிற மூவரை போல சில பேர் வேண்டுமென்று வந்து விளக்க உரை பொழிப்புரை என்றெல்லாம் சொன்னால் வேண்டுமென்றால் எங்களுக்கு அது கண்ணதாசன் என்று தெரியும். ஆனால் ஏழையாக இருக்கிற ஒருவன், பாமரனாக இருக்கிற ஒருவன், தமிழ் இலக்கியம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒருவன், ஆனால் அவன் வந்து நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. இந்த பாட்டை படிக்காதவன், டீ கடையில் இருக்கிறவன், பொண்டாட்டியோட பிரச்சனைங்கிற அத்தனை பேரும் உச்சரிக்கிறான் என்றால் அது கண்ணதாசனுக்காக இல்லை. கண்ணதாசனை மறந்து தன் பிரச்சனைக்காக ஒருத்தன் நம்மாளு ஒருத்தன் பாடுறாங்க, நம்மாளு ஒருத்தன் பாடுறான். ஐயா, நாம் அத்தனை பேர் கண்ணதாசன் எல்லாருடைய அனுபவத்தையும் பெற்றுவிட முடியாது.
ஆனால் எல்லாருடைய அனுபவத்தையும் பெற்றது போல ஒரு கவிதை எழுதுகிறாரே, அதுதான் அவருக்கு சிறப்பாக அமையும். ஒரே ஒரு பாடலை சொல்லி நான் முடித்துக் கொள்ளுகிறேன். எனக்கு ரொம்ப பிடித்த பாடல்ங்க. எல்லா மேடைகளிலும் நான் சொல்லக்கூடிய பாடல் தான். என்ன காரணம்? நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா, கன்னடத்து பைங்கிளி அம்மையார். கண்ணதாசன் எங்கே கரைத்து கொண்டார் என்றால், எம்ஜிஆருக்கு பாட்டு எழுதும்போது கண்ணதாசனை கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா எம்ஜிஆரினுடைய சிந்தனை, கோட்பாடு அத்தனையும் அந்த பாட்டில் உட்காந்துரும். அந்த மாதிரி பாட்டு எழுதுகிற பொழுது அது அரசியலினுடைய நாற்காலியின் ஒரு காலாக நிற்பதற்கு கூட கண்ணதாசனின் பாடல் உதவியதுன்னா என்ன பொருள்? அங்க கண்ணதாசன் வேறுபாடுகளை மறந்து ஒரு தலைவனை உயர்த்தி பிடிக்கிறார் என்ற காரணத்தினால். காற்று நம்மை அடிமை என்று விலக்கவில்லையே, கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே, காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே, காதல் பாசம் தாய்மை நம்மை மறப்பதில்லையே, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம் என்று விடுதலை போராட்ட கவிக்கு இணையாக ஒரு பாட்டை இவர் கொடுக்க முடிந்ததென்றால், ஒவ்வொரு பாத்திரத்திற்குள்ளும் கண்ணதாசன் நுழைந்தார். ஒவ்வொருவனுடைய அனுபவத்தையும் இவர் எடுத்து சுவைத்து பார்த்தார். ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டி அவனோடு வாழ்ந்தார். அவன் வீழ்ந்த பொழுதெல்லாம் இவர் பாட்டவனுக்கு ஊன்றுகோலானது. அவன் மயங்கி கிடக்கிற பொழுதெல்லாம் தெளிவிக்கிற திருமந்திரமாக அவர் பாட்டை மாற்றிய காரணத்தினால்தான் கண்ணதாசனுடைய திரைப்பட பாடல்கள் இன்று வரை அல்ல என்றும் நிலைத்திருக்கும். நீங்கள் அவரை தனித்து கண்ணதாசன் என்று பார்க்க தொடங்கினால் அவர் என்னை விட்டு தனித்து போய்விடுவார். அவரை வணங்குகிறவனாக வேண்டுமென்றால் நான் மாறலாம். ஆனால் அவனோடு தோள் மீது தோள் போட்டுக்கொண்டு என் பிரச்சனைகளுக்கு இவன் முடிவு சொல்லுவான் என்று திருவள்ளுவரை போல என் வீட்டிலே கண்ணதாசனை வைக்க வேண்டுமென்றால் அவர் தன்னை கதையோடு கதையாக மக்களோடு மக்களாக கரைத்து கொண்டதுதான் என்று சொல்லி, வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளிமயில் எரிவேலன் வருவதை நெஞ்சம் காணுமே, வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளிமயில் எரிவேலன் வருவதை நெஞ்சம் காணுமே, எமையாளும் ஆண்டவனே எழில் வேலையா, எமை காக்க எழுந்தோடி வருவாயையா, முருகா முருகா அழகான முருகா, அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா என்று எல்லாம் வல்ல எம்பெருமான் தமிழ் கடவுளின் திருத்தாள்களை வணங்கி நடுவர் உள்ளிட்ட அவையோர் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். நடுவர் அவர்களே, ரொம்பவும் நுட்பமான ஒரு புதுமையான தலைப்பை இன்னைக்கு எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. ரொம்பவும் ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு. நம்முடைய கவியரசரின் திரைப்பட பாடல்களின் வெற்றிக்கு காரணம் கதையோடு கரைவதா இல்லை தனியாக தெரிவதா? இப்படி தானே நடுவர் அவர்களே? இப்போதான் கேள்வியே கேட்குறீங்களா? இல்லை, ஒரு திரைப்படத்தில் பாடல் என்பதே கதைக்காகத்தானே. ஒரு திரைப்படத்தில் பாடல் எதுக்கு வைக்கிறாங்க? அந்த கதையை இன்னும் ஆழம் செய்வதற்காக. அந்த ஒரு படத்தில் சில வசனங்களை நாம் சொல்லிட்டு வரும்போது இருக்கிற எமோஷனை இன்னும் கொஞ்சம் ஆழமாக நாம் புரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த உணர்வை இன்னும் நம்ம அழகாக உள்வாங்கிக்கிறதுக்காகவும் வைக்கப்பட்டவை தானே பாடல்கள். இந்த விஷயத்தில் கவியரசு அவர்கள் எத்தனை அழகாக தானும் கரைந்து தன்மையும் நம்மையும் கரைக்க வைத்திருக்கிறார் என்பதை பற்றி பேசுவதற்காக தான் நான் வந்திருக்கிறேன். ஒரு சிறு கூடல் பட்டியில் பிறந்து அதை பாடல் பட்டியாக மாற்றிய பெருமைக்குரியவர் அல்லவா கவியரசு. எத்தனை எத்தனை பாடல்கள். அதனால தான் அவரை சொன்னாங்க, இந்த சினிமா அப்படிங்கிறது ஒரு மீன்கள் விற்கும் சந்தை அப்படின்னு பரவலாக சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மீன்கள் விற்கும் சந்தையில் விண்மீன்களை விற்றவர் அப்படின்னு சொல்லி கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் நம்ம கவியரசரை சொல்கிறாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் ஒரு ஆழமான பாடல்களை கொடுத்துருக்கணும் இல்லையா? ஒரு திரைப்படம் அது என்ன மாதிரி ஒரு சூழல் அப்படின்னா, ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு முரணான, இன்னும் சொல்லப்போனால் சிக்கலான ஒரு சூழல். ஒரு அம்மாவும் பொண்ணும் இருக்கிறாங்க.
சில விஷயங்கள்னால இந்த மகள் அம்மாவோட முரண்பட்டு அம்மாவை விட்டு பிரிஞ்சு போயிடுறா. போகிற இடத்துல ஒருவரை காதலிக்கிறா. அவர் இந்த பெண்ணை விட கொஞ்சம் வயதில் பெரியவர். அவருக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனும் அப்பா கூட சில விஷயங்களால் முரண்பட்டுட்டு பிரிஞ்சு வந்துடுறான். விதிவசத்தால் அந்த பையனுக்கு இந்த பெண்ணுடைய அம்மா மீது காதல் ஏற்படுகிறது. இந்த பெண்ணுக்கு இந்த பையனுடைய அப்பா மீது காதல் வந்துடுது. எவ்வளோ ஒரு இக்கட்டான ஒரு சூழல். இப்போ இந்த சமயத்தில் ஒரு கட்டத்தில் இந்த 4 பேருக்குமே அடடா இப்படி ஒரு சூழலா அப்படின்னு தெரிய வருது. கிட்டத்தட்ட படம் கிளைமேக்ஸ்க்கும் வந்துடுது. அந்த இடத்துல ஒரு பாடல் மூலமாக இந்த படத்துக்கான தீர்வை கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட முக்கியமான பொறுப்பு கவியரசரோட கைகளில் தரப்படுது. எவ்வளவு அழகு பாருங்க நடுவர் அவர்களே, எவ்வளவு அழகு. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஒரு பாடலில் இந்த படத்துக்கான மொத்த விடையையும் கொடுக்கணும். இது கவியரசருக்கான வேலை. ஒரு 3 மணி நேர திரைப்படத்தினுடைய காட்சிகளை, அதற்கான கன்க்ளூஷனை 3 நிமிஷத்தில் அவர் கொடுக்கணும். இந்த பெண் ஒரு பாடகி இயல்பாக, அந்த அம்மா அவங்க மேடையில் உட்கார்ந்து பாடிட்டுருக்குறாங்க. இது என்ன மாதிரியான ஒரு வாழ்வு, இந்த கேள்விக்கு என்ன பதில்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட பாடுறாங்க. முன் வரிசையில் பார்த்தா தன்னுடைய மகளும் அவள் காதலிக்கக்கூடிய அவரும் அமர்ந்திருக்கிறாங்க. இந்த அம்மா பக்கத்தில் இவரை காதலிக்கக்கூடிய அந்த பையன் ஒரு மத்தளம் வாசிக்கும் கலைஞராக உட்கார்ந்துருக்கிறார். இப்படியான ஒரு சூழல். அப்போ இந்த அம்மா என்ன முடிவு பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் பாடுறாங்க. கேள்வியின் நாயகனே, இந்த கேள்விக்கு பதில் ஏதையா? இல்லாத மேடை ஒன்றில் எழுதாத நாடகத்தை எல்லோரும் நடிக்கின்றோம், நாமே எல்லோரும் பார்க்கின்றோம். இப்படி இந்த பாடல் போகுது. முதல் சரணம் முடிஞ்ச உடனே இன்னும் கொஞ்சம் திகைப்பூட்டும் விதமாக ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, இந்த அம்மாவை விட்டுட்டு போன கணவர் வந்துடுறாரு. அந்த கணவர் வந்துட்டாருங்கிற செய்தியை இந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன காகிதம் மூலமாக ஒரு குழந்தை கொண்டு வந்து கொடுக்குறா. இதை பார்த்த உடனே இன்னும் சிக்கல் அதிகமாயிடுச்சு. இப்போ என்ன முடிவு பண்ணுறதுன்னு அந்த அம்மாவுக்கு தெரியலை. அவங்க தொடர்ந்து பாடுறாங்க. தலைவன் திருச்சானூர் வந்து விட்டான், மங்கை தரும தரிசனத்தை தேடுகின்றான், அலமேலும் அவன் முகத்தை காண்பாளோ, மங்கை அவனோடு திருமலைக்கு செல்வாளோ செல்வாளோ அப்படின்னு ரொம்ப பரிதவிச்சு போய் நிற்கிறாங்க. அதுக்கு மேலே அவங்களால பாட முடியலை. இப்படி ஒரு சூழல் அவங்க எதிர்பார்க்கலை. என்ன முடிவு செய்கிறதுன்னு தெரியலை. அப்போ தான் எதிர்பார்க்காத விதமாக அந்த பெண் இருக்கால, அந்த அம்மாவுடைய மகள், அவள் படக்குன்னு அந்த இருக்கையிலேருந்து எழுந்து வந்து அம்மா பக்கத்தில் உட்காந்து ஆதரவாக இப்படி கையை பிடிச்சிக்கிறா. அந்த அம்மாவுக்கு அது என்ன பொருள்னு புரியலை. மகள்கிட்ட பாடல்லையே கேள்வி கேட்கிறா, அதுக்கு மகள் பாடல்லையே பதில் சொல்கிறா. எவ்வளவு அழகு பாருங்க அது. அப்போது அம்மா கேட்குறாங்க, இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு கண்ணும் மறுகண்ணும் பார்த்து கொண்டால் பார்த்து கொண்டால் அது ஒன்றோடு ஒன்று சொல்லும் செய்தி என்ன அப்படி கேட்குறாங்க. மகள் சொல்றா, இரு கண்ணும் ஒன்றாக சேர்ந்து விட்டால், இரு கண்ணும் ஒன்றாக சேர்ந்து விட்டால் அவை இரண்டுக்கும் பார்வையிலே பேதம் என்ன அப்படிங்கிறாங்க. அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். சரி, இவ்வளவு சந்தோஷமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, நமக்குள்ள இருக்கிற பேதம்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லேண்டா அப்படின்னு சொல்லி, பேதம் மறைந்ததென்று கூறு கண்ணே, நமது வேதம் தன்னை மறந்து நடக்கும் முன்னே அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் மகள்கிட்ட விசாரிக்கிறாங்க, இவ்வளோ நாளாக என்ன பண்ண, என்ன நினச்சிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி. கண்ணே உன் காலம் சென்ற கதை என்ன? அம்மாக்கு மகள் பதில் சொல்றாங்க அழகா, உன்னை காண பிழைத்திருந்தேன் வேறு என்ன. தாய் தொடர்ந்து கேட்கிறா. எப்பவுமே நம்ம உடம்பு எப்படி இருக்கு, மனசு எப்படி இருக்குன்னு கேட்போம். நம்ம பெரும்பாலும் உடல் எப்படி இருக்குன்னு மட்டும்தான் கேட்போம். கவியரசர் தான் இந்த உடல் எப்படி மனசு எப்படின்னு கேட்குறாரு. நலந்தானா அந்த பாடல்லையும் சொல்லுவார்ல, உடலும் உள்ளமும் நலந்தானான்னு. அதே மாதிரி இந்த பாட்டிலையும் அம்மா தன்னுடைய மகள்கிட்ட கேட்குறாங்க, உடல் எப்படி? மகள் பதில் சொல்றா, முன்பு இருந்தார் படி. அடுத்துதான் முக்கியமான கேள்வி, உன் மனசு இப்போ எப்படி இருக்கு? அம்மா பச்சை கேட்பியா, இல்லை இன்னும் உன்னுடைய விருப்பத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பியா அப்படிங்கிற மாதிரி. மனம் எப்படி? மகளுடைய பதில், நீ விரும்பும் படி.
அவ்வளோதான், படமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் இவங்க பிரச்சனை தான் இப்போ சால்வ் ஆகிருக்கு. இன்னும் அந்த பையன் இருக்காரு, அவங்க அப்பா இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பதில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இந்த அம்மா தொடர்ந்து பாடுறாங்க, அவங்களுக்கு மட்டும் புரிகிற பாஷையில் அந்த பையனை பார்த்து பாடுறாங்க. பழனி மலையில் உள்ள வேல்முருகா, சிவன் பல்லாண்டு ஏங்கி விட்டான் வா முருகா, பிடிவாதம் தன்னை விடு பெருமுருகா, கொஞ்சம் பிரியத்துடன் பக்கத்திரு முருகா, பிரியத்துடன் பக்கத்திரு முருகா, திருமுருகா திருமுருகா அப்படின்னு சொன்ன உடனே மனம் இறங்கிய இந்த மகன் இல்லை, உடனே இறங்கி போய் அந்த பெண் அமர்ந்திருந்தால அப்பா பக்கத்தில் அந்த இருக்கை காலியாக இருக்கும், அதில் அமர்ந்து தன்னுடைய தகப்பனுடைய கையை பிடிச்சிக்கிறார். இவ்வளவுதான், படமே முடிஞ்சு போச்சு. அந்த படத்துக்கான பதில், அந்த ஒரு கேள்விக்கான பதிலும் கிடைச்சிருச்சு. எப்படின்னு பாருங்க, ஒரு கவியரசு ஒரு 3 மணி நேர திரைப்படத்திற்கான ஒரு விடையை 3 நிமிஷ பாடலில் எழுதிட்டு போகிறாருன்னா அது கதையோடு கரைவது இல்லாமல் வேற என்ன? இது மட்டும் இல்லை, இன்னும் ரொம்ப அழகான சூழல்கள். எங்கள் அக்கா அழகாக சொன்ன மாதிரி அவர் அந்த கதாபாத்திரமாகவே தன்னை மாற்றிக்கிறார். நான் எந்த இடங்களில் நிறைய வியந்திருக்கேன்னா, ஒரு பெண்ணோட மனநிலையை இத்தனை துல்லியமாக ஒரு ஆண் எழுத முடியுமா அப்படின்னு எனக்கு ரொம்ப வியப்பு. பாலும் பழமும் அப்படின்னு ஒரு படம், அந்த படத்தில் கணவனை ரொம்ப காலம் பிரிஞ்சிருந்த ஒரு மனைவி அவரை மீண்டும் பார்க்க போகிறாங்க. அப்போ எவ்வளவு தவிப்பு மனசுக்குள்ளே இருக்கும், என்னென்னலாம் பேசுகிறோம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருப்பாங்க இல்லையா? அப்போ முதல்ல இந்த பாடலில் எந்த வரியை எடுக்கிறது, எதை சொல்கிறதுன்னு எனக்கு ரொம்ப குழப்பம். ஏன்னா அத்தனையும் முத்துக்கள். அப்படிப்பட்ட ஒரு பாடல் அது. அந்த பெண் யோசிச்சு பார்க்குறா. முதல்ல தன்னுடைய எண்ணத்தை பற்றி பாடுறா. எண்ணங்களாலே பாலம் அமைத்து இரவும் பகலும் நடக்கவா, இத்தனை காலம் பிரிந்ததை எண்ணி, இத்தனை காலம் பிரிந்ததை எண்ணி, இரு கை கொண்டு வணங்கவா, இரு கை கொண்டு வணங்கவா அப்படின்னு தன்னோட எண்ணத்தை இந்த சரணத்தில் சொல்லிட்டு, அடுத்த சரணத்தில் தன்னோட கணவரை பார்க்கும்போது தன்னுடைய உணர்வு எப்படி இருக்கும், நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத மனசுக்குள்ளேயே ஒத்திக்க பார்க்குறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, என்ன பண்ணுறது, நம்ம கணவரை பார்த்த உடனே நம்ம வெட்கப்படணுமா? அது எப்படி வெட்கப்பட முடியும், நம்ம கணவர் தானே, இத்தனை நாளாக பிரிஞ்சிருந்து திரும்ப அவரை பார்த்தாலும் கணவர்கிட்ட வெட்கம் வருமா அப்படிங்கிறத ஒரு அழகான ஒரு பண்பாட்டு வரியோட கவியரசு இதில் சொல்லியிருப்பாரு. முதல் நாள் காணும் புதுமண பெண் போல் முகத்தை மறைத்தல் வேண்டுமா, முறையுடன் மணந்த கணவர் முன்னாலே, முறையுடன் மணந்த கணவர் முன்னாலே பரம்பரை நாணம் தோன்றுமா, பரம்பரை நாணம் தோன்றுமா. என்னன்னு பாருங்க, எவ்வளவு அழகு. அடுத்து 3வது சரணத்தில் இதெல்லாம் சொல்லிட்டு சரி சந்திச்சிட்டோம், அப்போ 2 பேருடைய நிலை என்னவா இருக்கும், 2 பேருடைய மனநிலையும் இணைச்சு அந்த இடத்துல கரைந்து நம்ம கவியரசு எழுதியிருப்பாங்க. கணவரை சந்திச்சாச்சு, எப்படி இருக்கும் அவங்களுடைய நிலை அப்படிங்கிற அதை பற்றி சொல்கிறாங்க. பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் பொழுது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச மறந்து சிலையாயிருந்தால், பேச மறந்து சிலையாயிருந்தால் அதுதான் தெய்வத்தின் சன்னதி, அதுதான் காதல் சன்னதி. காதல் சிறகை காற்றினில் விரித்து வானவீதியில் பறக்கவா, கண்ணில் நிறைந்த கணவனின் மார்பில் கண்ணீர் கடலில் குளிக்கவா. இந்த பாடல் ஒரு பெண்ணோட உணர்வை கவியரசர் எழுதினாரு அப்படிங்கிறது அவர் துளி துளியாக கரைஞ்சு இதில் சங்கமமானால் தான் இப்படிலாம் எழுத முடியும் இல்லையா? சரி, இப்படிப்பட்ட பாடல்கள் மட்டும்தானா உணர்வு பூர்வமாக அப்படின்னா இல்லை. சில நேரத்தில் நம்ம பெரியவங்க குழந்தைகளை விட மோசமான மனநிலைக்கு போயிடுவோம். எது கௌரவம் எது வரட்டு கௌரவம்னு நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு படத்திற்கான ஒரு சூழல். அப்போது சின்ன குழந்தைகள் பெரியவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டை எழுதியிருப்பார். இந்த பாட்டில் என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால்,
ஒவ்வொரு கேரக்டருடைய தன்மை என்னங்கிறத அவங்கவுங்க லிரிக்ஸில் அழகாக சொல்லியிருப்பார். ரொம்ப நான் வியந்த ஒரு பாடல் பாமா விஜயம் அப்படிங்கிற ஒரு படம். இதில் டிஎஸ் பாலையா அவர்கள் தான் அந்த குடும்பத்துடைய தலைவனாக இருப்பார். அதில் பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணுவார், இப்படிலாம் செய்யக்கூடாது, வரவுக்கு மீறி செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அதுக்கு அந்த பசங்க இல்லை அப்பாவுக்கு வயசாகிடுச்சு, அவருக்கு தான் நம்ம இந்த ஜெனரேஷன் பற்றி புரியலை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பாடல் இருக்கும். அது ஒவ்வொருத்தருடைய பெர்செப்ஷனையும் இந்த பாட்டில் காட்டுவாங்க. ஒரு அப்பா கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், சாதாரணமாக ரொம்ப உரிமையாக பேசுவோம், அந்த மாதிரி பிள்ளைங்க சொல்கிற மாதிரி, மருமகள்கள் கொஞ்சம் நாகரிகமாக சொல்கிற மாதிரி, அந்த பெரியவர் அதை உறுதிப்பட சொல்கிற மாதிரி இந்த பாட்டை ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். அடங்கா மனைவி அடிமை புருஷன் குடும்பத்துக்காகாது, ஐயா குடும்பத்துக்காகாது, யானையை போலே பூனையும் தின்னா ஜீரணமாகாது, ஐயா ஜீரணமாகாது அப்படின்னு பெரியவர் சொல்கிறாரு. உடனே மகன் இல்லை, நம்ம வீட்டில் பிள்ளைங்கள்லாம் அப்பாவை புரிஞ்சுக்கவே மாட்டோம்ல, நேரடியாக அப்பாவை வசப்பாடுவார். இந்த சின்னவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தாலே பெரியவங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி, பச்சை கிளிகள் பறப்பதை பார்த்தால் பருந்துக்கு பிடிக்காது, அப்பா பருந்துக்கு பிடிக்காது அப்படிங்கிறாரு. உடனே மருமகள் இருக்காங்கல்ல, அவங்க சொல்கிறாங்க அவங்களோட ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறத, பணத்தை பார்த்தால் கௌரவம் என்பது மருந்துக்கும் இருக்காது, மாமா மருந்துக்கும் இருக்காது. எவ்வளவு அழகான பாடல். ஒவ்வொருத்தருடைய கேரக்டரையும் அந்த ஒரு வரிக்குள்ளே வைக்க முடியாது அப்படின்னா அது கவியரசரை தவிர வேறு எந்த மகானால நம்ம சொல்ல முடியும்? அது மாதிரி அக்கா முன்னாடி பேசும்போது நிறத்தை பற்றி சொன்னாங்கல்ல, இந்த எலுமிச்சம்பழ கலர் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னமும் சில இடங்களில் இந்த டிஸ்கிரிமினேஷன்லாம் இருக்க தான் செய்யுது. அப்படி ஒரு சூழல், ஒரு பெண் திருமணமாகி ஒரு வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் அவங்கள தன்னோட நிறத்தின் தன்மையாலையும் அவங்கள எல்லாரும் கொஞ்சம் தாழ்வாக நினைக்கிற மாதிரி ஒரு சூழல். யார்கிட்ட போக முடியும்? நம்ம இன்றைக்கி பெண்கள் எல்லாம் நமக்கு ஏதோ ஒரு சூழல்னால் நம்ம இறைவனை தானே போய் தஞ்சம் அடைவோம். அதே மாதிரி அந்த பெண்ணும் ஓடி போய் கிருஷ்ணர்கிட்ட தன்னுடைய குறையை சொல்லி அழுகிறாங்க. பொதுவாக பெண்களுக்கு ஒரு குணம் உண்டு, திட்டுவாங்க கடவுளை சமயத்தில். நிறைய பேர் செய்வாங்க, நானும் செஞ்சுருக்கேன். அந்த அக்காலாம் ரொம்ப வேகமாக தலையாட்டுறாங்க, கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் பண்ணுற, நீ மட்டும் இப்படி இருக்கல்ல சந்தோஷமா, எனக்கு மட்டும் இப்படி கஷ்டம் கொடுத்துட்டியேன்னு கேட்போம் இல்லையா? அந்த ஒரு மனநிலை, ஒரு பெண்ணோட மனநிலையை அப்படியே வச்சு நம்ம கவியரசு ஒரு பாடல் எழுதியிருப்பார். மனம் பார்க்க மறுப்போர் முன் படைத்தாய் கண்ணா, நிறம் பார்த்து வெறுப்போர் முன் கொடுத்தாய் கண்ணா, இனம் பார்த்து என்னை சேர்க்க மறந்தாய் கண்ணா, இனம் பார்த்து என்னை சேர்க்க மறந்தாய் கண்ணா. இதுக்கு அடுத்த வரியில தான் நான் அசந்தே போயிட்டேன். கண்ணனை திட்டுறாங்க, நல்ல இடம் பார்த்து சிலையாக அமர்ந்தாய் கண்ணா, கண்ணா கருமை நிற கண்ணா, உன்னை காணாத கண் இல்லையே, உன்னை மறுப்பார் இல்லை, கண்டு வெறுப்பார் இல்லை, என்னை கண்டாலும் பொறுப்பார் இல்லை. இந்த பாடலை பற்றி நான் படிக்கும்போது ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப வியந்து போனேன். என்னென்னா, இந்த பாடல் எழுதப்பட்ட சூழல். கவியரசு அவர்கள் இந்த பாடலுக்கு பல்லவியையும் சரணத்தையும் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாராம். இந்த பாடலை வாசித்து பார்த்த அந்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் இந்த பாடலில் இந்த சரணம் பல்லவியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணியிருக்கு. உடனே கவிஞரை கூப்பிட்டு உடனே மாற்றி எழுத சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆவல். அந்த காலத்தில் இப்படிலாம் தொலைத்தொடர்பு சாதனங்கள்லாம் இல்லையா? உடனே கவியரசர் எங்கே இருக்காருன்னு உதவியாளரை அனுப்பி தேட சொல்கிறாங்க. அவரும் தேடி தேடி காலையிலேருந்து தேடுறாரு, ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டார். எந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாருன்னா, இந்த உதவியாளருடைய கார் போகும்போது கவியரசருடைய கார் எதிர்க்க வருது. நடு ரோட்டில் நிறுத்தி, கவிஞரை நில்லுங்க அப்படின்னு சொல்லி ஓடி போய், இந்த மாதிரி கொஞ்சம் இந்த பாடலர் சரணத்தை பல்லவிக்கு மாற்றி கொடுங்களேன் அப்படின்னு கேட்டு உடனடியாக அந்த ரோட்டில் காரை ஓரமாக நிறுத்திட்டு கவியரசு எழுதின பாடல் இது. எவ்வளவு அழகு பாருங்க. எப்படி என்ன சூழல் அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அந்த கதைக்குள்ள தன்னை கரைத்து கொண்டு முழுமையாக அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தவர் தான் நம்முடைய கவியரசர். நிறைவாக நிறைவாக ஒரே ஒரு பாடல். நீங்கள் இதுவரைக்கும் பேசுனதே நல்லா நிறைவாக இருக்கு, நிறைவாக ஒன்று சொல்லுங்க. நிறைவாக வறுமையின் நிறம் சிகப்பு அப்படிங்கிற ஒரு படத்துலேருந்து ஒரு பாடல். இப்போ பொதுவாக நடுவர் அவர்களே, பெண்களுக்கு ரொம்ப கவிதையாக பேசுகிற ஆண்களை பிடிக்கும். ஒரு பெண்ணை அதையே என்ன பார்த்து சொல்கிறீங்க? இல்லை, எல்லாருமே காதல்ங்கிற விஷயத்த கடந்து தானே வருவோம். உங்களுக்கும் அது நடந்திருக்கும் இல்லையா? அதனால தான் இவ்வளோ சந்தேகமாக கேட்குறீங்க. சரி விடுங்க, சரி செய்திக்கு வாங்க.
இப்போ நானே கல்லூரியில் படிக்கும்போது எங்களுடைய குழுவில் ஒரு நண்பனும் தோழியும் இருந்தாங்க. இந்த பையனுக்கு அவள் மேலே ரொம்ப நாளாக காதல். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. அவள் இலக்கியம் ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணு, கவிதையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவனும் என்னென்னமோ வழிகளில் சொல்லி பார்த்தான். அவளுக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு தெரியல. பெண்கள் புரிஞ்சா கூட கொஞ்ச நாளைக்கு அப்படியே புரியாத மாதிரி காமிச்சிட்டு அப்போ தான் சரி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாங்கள் எல்லாரும் இதெல்லாம் இளைஞர்கள் கவனிச்சுக்குங்கப்பா. லட்சுமி நாராயணன் உங்களுக்கு தான் சொல்கிறாங்க. சரி. அப்படி ஒரு சூழலில் ஒரு நாள் நாங்கள் எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த பையன் எங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டான். இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சிறந்த படைப்பாளி யார் அப்படின்னு. ஆளுக்கு ஒருத்தரை சொல்கிறாங்க. நானும் ஒருத்தரை சொன்னேன், எல்லாரும் சொன்னாங்க. உடனே அந்த பெண்ணும் ஒரு ஆளை சொல்லிட்டு எங்ககிட்ட கேட்குறியே, நீ சொல்லு யார் சிறந்த படைப்பாளி அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஒரு பதில் சொன்னான் நடுவர் அவர்களே. அதில் அந்த லவ் ஓகே ஆயிடுச்சு. அவன் என்ன சொன்னான்னா, இந்த காலகட்டத்தில் இருந்ததிலே ஆகச்சிறந்த படைப்பாளி உங்க அப்பா அப்படின்னு சொன்னான் நடுவர் அவர்களே. அவங்க சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷமா வாழ்றாங்க. எனக்கு இந்த வறுமையின் நிறம் சிகப்பு பாடலுடைய சூழல் பார்க்கும்போது இந்த கதை ஞாபகம் வந்தது, வேற ஒன்றும் இல்லை. இந்த பாடலையும் அப்படிதான். அந்த காதலி சில சந்தங்களை சொல்லிக்கிட்டே வர்றா. அந்த காதலன் அதுக்கேற்ற மாதிரி பாடிக்கிட்டே வர்றாரு. தனன தனன மழையும் வெயிலும் என்ன, தனன தனன உன்னை கண்டால் மலரும் முள்ளும் என்ன. முதல் சரணத்துல தனன தனன தானா இப்படி வந்ததா. ரெண்டாவது சரணத்துல அப்படியே கொஞ்சம் மாத்தி கொஞ்சம் டஃப்பா கொடுக்குறா இந்த பெண். இன்னும் கொஞ்சம் கொடுப்போம், எப்படி பாடுறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனன தனன தானா அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த இடத்துல தான் முக்கியமாக இந்த ஆண்கள், அதுவும் கவிஞர்களாக இருக்கிறவங்க, அந்த இடத்துல அந்த விஷயத்தை கரெக்டாக பிடிச்சி சொல்கிற மாதிரி கவியரசு அதில் அழகாக போட்டிருப்பாரு. ரதியும் நாடும் அழகில் ஆடும் கண்கள் அப்படின்னு சொன்ன உடனே சபாஷ் அப்படி அந்த பெண் சொல்லுவாள். அப்போ அந்த ஆண் முடிவு பண்ணிடுவான், சரி இதை விட சிறந்த நேரம் காதலை சொல்கிறதுக்கு இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தத்தெல்லாம் எதிர்பார்க்காம தொடர்ந்து பாடுவார். கவிதை உலகம் கெஞ்சும் உன்னை கண்டால் கவிஞர் இதயம் கொஞ்சும், கொடுத்த சொந்தங்களில் என் மனதை நீ அறிய நான் உரைத்தேன், கொடுத்த சொந்தங்களில் என் மனதை நீ அறிய நான் உரைத்தேன். சிப்பி இருக்குது முத்து இருக்குது திறந்து பார்க்க நேரம் வந்தது இப்போது, சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாடி கலந்திருப்பது எப்போது. சந்தங்கள் நீயானால் சங்கீதம் நானாவேன், சந்தங்கள் நீயானால் சங்கீதம் நானாவேன். இப்படி கதையோடு கரைந்து கருப்படு பொருளையெல்லாம் உருப்பட வைத்த கவியரசரின் பாடல்கள் கதையோடு கரைந்து நிற்பதால் தான் இன்றளவும் பேசப்படுகின்றன. திரைப்பட பாடல்களின் வெற்றிக்கும் அதுவே காரணம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதர்மபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.